வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறது மாதிரி, அதாவது நம்ம பாசியிலே ஒரு சொலவு, அதாவது மொரன்னு சொல்லுவாங்க, அதுதான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஷோகேஸில் வச்சாலும் நல்லாயிருக்கும். வாங்க, அதுக்கு நான் கொஞ்சம் எல்லோ கலர் பாசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே கலர்லேயே போடணுன்னாலும் போடலாம், இல்லது 2 கலர் எடுத்து வச்சு பார்டர் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். நம்ம இனி அடுத்தால வேறு இன்னொரு கலர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலரில் போட்டுடலாம். முதல்ல ஒரு 5 பாசி போட்டுக்கிடலாம். ஒரு 4 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 2 பக்கமும் ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். 5வது பாசியில் இன்னொரு சைடில் உள்ள ஜாயினை இப்படி நம்ம குறுக்க விட்டு எடுத்துடலாம். எப்படி சென்டர் படுத்திக்கிடலாம். சென்டர் படுத்திட்டா நமக்கு ஒரே இடத்துலையே இந்த பூ வந்துடும். இப்போ 5 மணி பூ போட்டிருக்கோம். பாருங்கள், அடுத்தது போடும்போது இடது பக்க ட்ரெயினில் 3 பாசியும், வலது பக்க ட்ரெயினில் 2 பாசியும் போட்டுட்டு இந்த 3வது பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும். அடுத்த பூவும் இதே போலே போட்டுடலாம். ஒரு சைடு 3 பாசி, இன்னொரு சைடு 2 பாசி. இந்த ட்ரெயினை இந்த 3வது பாசியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் நமக்கு 4 பூ வரணும். இப்போ இது 2வது பூ போட போகிறோம். இன்னும் 2 பூ போட்டுருங்க, அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், 5 மணி பூ போட்டுட்டு அதுக்கு பிறகு 6 மணி பூ போட்டிருக்கோம். 4 பூ போட்டாச்சு. இனி அடுத்தது போடும்போது 5 மணி பூ தான் வரணும். அதனால் ஒரு சைடு 2 பாசியும், இன்னொரு சைடும் 2 பாசி போட்டுட்டு இந்த சைடில் உள்ள 2வது பாசியில் இந்த சைடில் உள்ள ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், இனி அடுத்தது இந்த சைடில் தான் நம்ம இப்படி வரப்போகிறோம். அதனால் இந்த ட்ரெயின் இருக்கட்டும். இந்த 2 பாசி இருக்குது பாருங்கள், அந்த சைடில் உள்ள இப்படி போட்டிருக்குது. 2 பாசி போட்ட சைடில் உள்ள ட்ரெயின் இப்படி கீழ்ப்பக்கமாக இருக்குது. இதில் தான் 5 பாசி போடணும். இந்த சைடு 5 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்படி திரும்பி வரும். இனி இந்த பக்கத்தில் இருக்க ட்ரெயினை இந்த 2 பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த 2 பாசிலையும் கொடுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 3 பாசியில் ட்ரெயின் இருக்குது. அதனால் இந்த சைடில் உள்ள ட்ரெயினில் 3 பாசி போட்டுடலாம். இனி அடுத்ததும் இதே மாதிரி தான். கீழே இருக்க ட்ரெயினை இந்த 2 பாசியில் கொடுத்து எடுக்கணும். இந்த சைடு 3 பாசி போடணும். இந்த 3வது பாசியில் இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் நம்ம இப்போ 2 பூ போட்டிருக்கோம். 6 மணி பூ. இன்னும் 4 பூ போடுங்க. அதுக்கு பிறகு அடுத்த பூவில் வந்து நான் சொல்கிறேன். பாருங்கள், 6 பூ போட்டோம். 7வது பூ போடும்போது இதில் ஒரு பாசியில் எடுக்கணும். இந்த 5 மணி பூவில் ஒரு பாசியில் விட்டு எடுத்துட்டால் போதும். எடுத்துட்டு பாருங்கள், இந்த சைடு அதாவது நம்ம எப்படி வச்சுருக்கோம், இடது பக்கத்து ட்ரெயினில் 3 பாசி போடணும். 3 பாசி போட்டுட்டு இந்த சைடு ஒரு பாசி. இந்த ட்ரெயினை தான் நம்ம இந்த பாசியில் குறுக்க விட்டு எடுக்க போகிறோம். 3வது போடக்கூடிய பாசியில். பாருங்கள், இப்படி இந்த பாசியில் ட்ரெயின் இருக்கணும். பாருங்கள், கீழே 6 பூ வந்திருக்கு. அதுக்கு அடுத்த லைனில் 7 பூ வந்திருக்கு. இனி அடுத்த லைனில் 8 பூ வரணும். நமக்கு விரிஞ்சு வரும்போது நம்ம அந்த சைடு பாசியில் தான் ட்ரெயின் இருக்கணும். சுருங்கி வரும்போது உள்பக்கமாக உள்ள பாசியில் ட்ரெயின் இருக்கணும். இப்போ அடுத்ததும் நமக்கு 8 பூ வரணும். அதனால தான் சைடில் உள்ள பாசியில் ட்ரெயினை வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய ட்ரெயின்லேயே 4 பாசி போட்டுடலாம். இதுலேயும் நமக்கு கீழே வந்திருக்கிற மாதிரி தான் 5 மணி பூ தான் வரும். இப்போ நமக்கு ஒரு பாசியில் ட்ரெயின் இருக்குது. 4 பாசி போட்டுடலாம். இப்போவுமே இதே போல் தான் இந்த 2 பாசியும் எடுத்துக்கிடணும். கீழே இருக்கக்கூடிய 2 பாசி எடுக்கணும். அதாவது ஒரு பூவில் ஒரு பாசியும், இன்னொரு பூவில் ஒரு பாசியும், 2 பூலையும் ஒவ்வொரு பாசி எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு நமக்கு இப்போ 3 பாசி வந்துடும். பாருங்கள், இப்போ 3 பாசி இருக்குது. இந்த சைடில் வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய ட்ரெயினில் 3 பாசி போடணும். இன்னும் அடுத்ததும் 2 பாசி எடுக்கணும். இந்த சைடு 3 பாசி போடணும். இதே போல் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. கடைசி பூ வரும்போது இது இந்த பக்கம் போட்டது மாதிரி இந்த பக்கமும் 5 மணி பூ தான் வரும். அதில் வந்து நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ 7 பூ போட்டாச்சு. 8வது பூ போட போகிறோம். கீழே இருக்கக்கூடிய பூவில் ஒரு பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு இப்போ 2 பாசி இருக்குது நமக்கு ட்ரெயின் உள்ள. இப்போ நம்ம இப்படி திருப்பி தான் கொண்டு வர போகிறோம். அதனால் இந்த சைடு ட்ரெயினில் 3 பாசி போட்டுடலாம்.
பாருங்கள் எப்படி போட்டிருக்கோம். கீழ்ப்பக்கமாக நமக்கு 6 பூ இருக்குது. அதுக்கு அடுத்தது 7 பூ. இது 8வது பூவில் வந்திருக்கும். இனி நமக்கு கொஞ்சம் சுருங்கி வரணும். இதில் அடுத்தது ஒரு பாசி எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு ஒரு 2 பூலேருந்து தான் ஒவ்வொரு பாசி எடுக்கணும். ஒரு பூவில் ஏற்கனவே ஒரு பாசி இருக்குது. இப்போ அடுத்த பூலேயும் ஒரு பாசி எடுத்திருக்கோம். இப்போ இதில் 6 மணி பூ தான் வரணும். 4 பாசி இந்த டொயினில் போட்டுடலாம். பாருங்கள் 4 பாசி போட்டு வச்சுருக்கேன். இப்போ 3 பாசியில் டொயின் இருக்குது. இந்த சைடு டொயினில் 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள் இதில் இந்த லைனில் நமக்கு சுருங்கி வந்துக்கிட்டு இருக்குது. இதில் இந்த லைனில் 8 பூ இருக்குது. இதில் நமக்கு 7 பூ தான் வரும். 6 பூ போட்டிருக்கோம். இப்போ 7வது பூ போடும்போது நமக்கு திருப்பணும். அதனால் இந்த சைடு டொயினில் 3 பாசி போட்டுடலாம். அடுத்தது இந்த பக்கத்து பாசியில் ஒரு பாசி எடுக்கணும். அடுத்த லைனில் இப்போ முதல்ல நமக்கு இந்த வெளிப்பக்கத்தில் இருக்க டொயினில் 4 பாசி போடணும். இந்த டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் நமக்கு இதில் சுருங்கி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு இதில் 7 பூ வந்திருக்கு. அடுத்தது 6 பூ வரும், 5 பூ, 4, 3, 2 இதே போல் ஒரு பூ வர்றது வரையும் நம்ம சுருக்கி இப்படி கொண்டு வந்துடலாம். போட்டுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி போட்டுருங்க. முதல்ல எடுக்கும்போது பாருங்கள் 2 பாசி எடுத்திருக்கேன். இந்த சைடு டொயினில் 4 பாசி போடணும். அப்புறம் திரும்பி வந்துடும். அதுக்கு பிறகு இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த டொயினில் வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய டொயினில் 3 பாசி போடணும். போட்டு இதே போல் ஒவ்வொரு லைன் வரும்போதும் நமக்கு இப்படி சுருங்கி வரும். பாருங்கள் ஒவ்வொரு பூவாக குறைச்சி இப்போ 3 பூ கொண்டு வந்திருக்கோம். இனி 2, 1 போட்டுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ 2 பூ போட்டாச்சு. இனி நம்ம இதுக்கு மேலே ஒரு பூ போடணும். அப்போ இந்த சைடில் 4 பாசி போட்டுடலாம். நம்ம இந்த பக்கமாக இப்படி திருப்பி கொண்டு வந்துடலாம். அதனால் இந்த சைடு 4 பாசி போட்டாங்க. நமக்கு இதில் ஒரு பூ வந்துடும். அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள் இப்படி திரும்பி வந்துட்டு திரும்பின பிறகு இந்த பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடணும். நம்ம இந்த சைடில் ஒவ்வொரு பூ போடும்போது எப்படி போட்டோம், ஒவ்வொரு லைன் போடும்போதும் அதே போல் தான். பாருங்கள் இப்போ பக்கத்து பாசியும் எடுத்தாச்சு. இதுலேயும் அதே மாதிரி தான். இந்த பூவில் ஒரு பாசியும் இந்த பூவில் ஒரு பாசியும் எடுத்திருக்கோம். இப்போ 2 பாசி இருக்குது. அடுத்தது இந்த டொயினில் 4 பாசி போட்டுடலாம். இன்னும் அதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் 2 பாசி எடுத்துக்கிடணும். அடுத்தது 3 பாசி போடணும். ஏன்னா நமக்கு 3 பாசி டொயின் உள்ளே வந்துடும். முதல் பூ போடும்போது தான் 4 பாசி போட்டிருக்கோம். இனி அடுத்தடுத்து பூக்கள்லாம் போடும்போது 3 பாசி தான் போடணும். போட்டு இதே போல் நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வர போகிறோம். நான் இதுவரையும் போட்டிருங்க. இதே போல் 2 பாசி கீழேருந்து எடுக்கணும். ஒவ்வொரு பூவிலையும் ஒவ்வொரு பாசி. இதில் ஒரு பாசி, இதில் ஒரு பாசி எடுத்துகிட்டு மேல் பக்கத்தில் இந்த சைடு இருக்க டொயினில் 3 பாசி போடணும். இதே போல் போட்டு கொண்டு வந்துடுங்க. இந்த 5 மணி பூ பக்கத்தில் வரும்போது அங்கே வந்து சொல்கிறேன். பாருங்கள் இந்த 5 மணி பூ பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் தூரத்தில் இருந்தது போல் இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு எப்பவும் போல் 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள் இதில் போடும்போது கொஞ்சம் வளைஞ்சி வரும். அடுத்ததும் பக்கத்தில் பாசி எடுக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும். 2 பாசி சேர்த்து எடுத்துக்கலாம். 2 பாசியாக எடுத்து போட்டால் தப்பே வராது. பாருங்கள் இந்த 5 மணி பூ இருக்கக்கூடிய பக்கத்தில் நம்ம போடும்போது நமக்கு இதே மாதிரி வளைஞ்சி வரும். இனி இந்த சைடும் இதே போல் தான் வளைஞ்சி வரும். இங்கே மேலே பார்க்கும்போது 3 பூ இருக்கும். 6 மணி பூ 3 இருக்கும். லைனாக இதே போல் எல்லாமே போட்டு எடுத்துருங்க. கிராமப்புறத்தில் உள்ள சொலவு இப்படி தான் இருக்கும். டவுன் புறத்தில் உள்ள சொலவு முன்பக்கம் இப்படி சுருங்கி வராது. இப்படி விரிஞ்சி இவ்வளோ தான் இருந்தது போல் இருக்கும். இதுதான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பனை ஓலையில் அழகாக செய்து வச்சுருப்பாங்க. சொலவில் வந்து அரிசி புடைக்கிறது, கொழிக்கிறது அது எல்லாமே முன்னால் பாட்டி பெரியம்மா அப்படி எல்லாருமே செய்து தருவாங்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு புடைக்கிறதுக்கு எப்படின்னா புடைக்கிறது என்னது அப்படிங்கிறதே தெரிய மாட்டாங்க. சொலவே வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. அதாவது கொழிக்கையெல்லாம் செய்தாங்கன்னா அந்த நொறுங்கு அரிசி அவ்வளோ தனியாக எடுத்துருவாங்க. இப்போ நமக்கு கடையிலே நொறுங்கு நீக்கின அரிசி அப்படின்ட்டு கிடைக்குது. முன்னாலெல்லாம் அப்படி இல்லை. நெல் அவிச்சி வீட்டில் குத்த கொண்டு போகும்போது நமக்கு அந்த உமி தவிடு அரிசி எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். நம்ம சொலவு வச்சு தான் புடைச்சி அதை தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். அந்த காலத்தில் அப்படி தான் அதை பிரித்து எடுத்து புடைச்சி பொங்கி சாப்பிட்டாங்க. அதனால் அந்த முறம் தேவைப்பட்டுது.
சொலவுன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஊர்லலாம். நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொலவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பாருங்கள், நான் இது போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதில் வந்து இப்படி தான் வளைஞ்சி வரும். இன்னொரு பூவும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 3 பாசியாக போட்டு எடுத்துகிட்டே வாங்க. பாருங்கள், இதில் இப்படி போடும்போது தன்னாலே வளைஞ்சிரும். பாருங்கள், எல்லாம் போட்டு முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இனி இந்த சைடில் எல்லா பாசிலையும் டொயினை விட்டு எடுத்துகிட்டு நாட் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா டைட்டாக இப்படி இருக்கும். இதில் வந்து நம்ம மேல் பக்கமாக வேறு கலர் போடணுன்னாலும் போட்டுக்கிடலாம். நான் இப்படி ப்ளெயினாகவே விட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி செய்து இதில் நம்ம ஏதாவது போட்டு வச்சுக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொன்று செய்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது பச்சை கலர்லேயே போட்டிருக்கேன், வேறு கலர் போடலை. போடுறது எல்லாமே சைஸு எல்லாம் நம்ம இப்படி தான் செய்யணும். இதுக்கு நம்ம என்னென்னலாம் கற்பனையில் கூட்டி நம்ம செய்துக்கிடலாமோ அது எல்லாமே நம்ம விருப்பம்தான். சைடோடு வேறு கலர் பாசி போடலாம், அல்லது இந்த சைடில் நம்ம முறத்துலலாம் இந்த சைடில் மட்டும் ஒரு சிவப்பு கலர் ஓலையும் ஒரு பச்சை கலர் ஓலையும் கொடுத்துருப்பாங்க, அது போடணுன்னாலும் போடலாம். அது எல்லாமே நம்ம விருப்பம்தான். எப்படி செய்யணுமோ செய்துக்கிடலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் இப்படி அரிசி போட்டு இப்படி 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 செய்தால் நமக்கு கொளிக்கிற மாதிரி வரும். இப்படி இப்படி சின்ன இப்படி சைடில் இருந்து ஆட்டுவாங்க. இப்படி ஆட்டும்போது கொளிக்கிறது வரும். அப்போ நமக்கு இந்த பக்கத்தில் எல்லாம் பெரிய இதெல்லாம் தங்கிடும், இந்த பக்கத்தில் சின்னதெல்லாம் வந்து தங்கும். அந்த நொறுங்கு அரிசி எடுத்து சாப்பிட்றதுக்கு தருவாங்க. பாருங்கள், இப்படி புடைக்கிறதா இருந்தால் இப்படி புடைப்பாங்க. அழகான முறம் செய்து எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.